ஆச்சுங்க? மகா மகா, நான் சொன்னா கேப்பியா? என்னன்னு சொன்னது என்ன தெரியும்? சொல்லதுக்கு முன்னாடியே கேப்பியானா எப்படி கேக்குறது? என்னன்னு சொல்லுங்க. மகா, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போகல மகா. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன்? இல்ல மகா, நீ ரொம்ப அழகா தெரியறியா? அப்படியே இந்த புடவையில எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே உன்னை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம் போல இருக்கு. ஆ, இருக்கும் இருக்கும். இது வீட்டுக்கு கொடுத்துட்டு போடவே சும்மா எதையாவது சொல்லணும்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயா, காலையிலே ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க போல. ஏன் இருக்க கூடாதா? எனக்கு என்ன வயசு ஆயிட்டு? வயசாகலதான். ஆனாலும் நமக்கு குழந்தை பிறக்க போது இந்த நேரம் நீங்க இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்தா எப்படி? இனிமேதான் நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். அது எல்லாரும் செய்யறது தானே. இதுல என்ன புதுசா இருக்கு? புதுசா ஏதாவது சொல்லு. ஏங்க, உங்களை எனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு அந்த கடவுள் தான் வழி பண்ணியிருக்காருன்னு நான் அடிக்கடி நினச்சிக்குவேன். உங்களை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு எப்பவும் கிடைப்பானான்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறீங்க. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேறு என்ன வேணும்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். அத்தையும் கூடிய சீக்கிரம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா அதை விட இந்த உலகத்தில் எனக்கு பெருசு எதுவுமே இல்லைங்க. அது நடக்கும்னு நீ ஆசைப்படுறல, அப்ப கண்டிப்பா நடக்கும். இப்ப ஏன் அத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? எல்லாருக்கும் மாறணும்னா கொஞ்சம் டைம் கொடுத்து தானே ஆகணும். அதுலயும் எங்க அம்மா காலம் பூரா வில்லியாவே இருந்தவங்க. இப்ப உன்னையெல்லாம் பார்த்து மாறணும்னா கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். அதுவும் சரிதான். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு இங்க பதில் வந்த மாதிரி இல்லையே. வெளியே போமான்னு கேட்டல, அதுக்கு பதில் சொல்லு மகா. எங்கெங்க போகணும்? நீங்க எங்க போகணும்னு சொல்லவே இல்லையே. உன்னை கூட்டிட்டு அப்படியே ஷாப்பிங் போகணும்னு ஆசையா இருக்கு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கணும். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கும் வாங்கணும். அப்புறம் உன்னை வெளியே சாப்பிட கூப்பிட்டுட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. போகுமா? அதெல்லாம் சரிதான். ஆனா பிறக்க போற குழந்தைக்கு இப்பவே ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுமா? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையானே தெரியாது. பின்ன ரெண்டு ட்ரெஸ்ஸும் வாங்குவோம். பொம்பளை பிள்ளைக்குள்ளதும் வாங்குவோம், ஆம்பளை பிள்ளைக்குள்ளதும் வாங்குவோம். எது போட முடியுதோ அதை போட்டுக்குவோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே ஐயா, அது வரைக்கும் பொறுக்க மாட்டீங்களோ? என் செல்லத்துக்கும் என் குழந்தைக்கும் விதவிதமா எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. போவோம் மகா, ப்ளீஸ் மகா. சரிங்க, போவோம். ஆனா விட்டா தானே போக முடியும். விடணுமா? பின்ன விட வேண்டாம். விடாம எப்படி போறது? முதல்ல கையெடுங்க. விட்டுறதுன்னா இதான் விட்டுறதா? உங்க ஊர்ல நல்லா தான் பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏங்க விடுங்கண்ணா, கையை தூர எடுங்கன்னு அர்த்தம். எடுப்போம் எடுப்போம். இப்ப என்ன அவசரம்? ஏங்க, எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேன் அந்த எலிசபெத்துக்கு ஒரு முடிவை கட்டுங்கன்னு. அவ தொந்தரவு தாங்க முடியலங்க. நேத்து ருக்கு கிட்ட எப்படி வம்பளந்திருக்கா தெரியுமா? பத்தாதுக்கு உங்க அம்மா வேற. ஏங்க, உங்க அப்பாவை வீல் சேர்ல வச்சுட்டு தண்ணியில தள்ளி விட்டு பார்க்கட்டா? மாமா நடிக்கிறாரா? நிஜமாவே உடம்பு சரியில்லையான்னு கேட்டிருக்காங்க. அவளை இதுக்கு மேலேயும் விட்டு வச்சா சரிப்படாதுங்க. என்னடி சொல்ற? அப்படியா பேசுனா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். எங்க அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக தான் பொறுமையா இருக்கேன். இன்னும் எங்க அம்மா என்னெல்லாம் பேசுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமா ரெண்டு பேருக்கும் பதிலடி கொடுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமகா. ஏங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் குழந்தை பிறக்கும்போது உங்க அம்மா திருந்தி இருக்கணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் மாமா எவ்வளவு பாவம் தெரியுமா? எனக்கு உன் நிலைமை புரியுது மகா. ஆனா என்ன செய்யறது? இத்தனை நாளும் அவங்க இஷ்டத்துக்கு விட்டாச்சு. இனியும் அவங்க இஷ்டத்துக்கு விட்டா சரிப்படாது. கொஞ்சம் பொறுமையா இரு. நானே ஆதரத்தை அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன செய்யறது? எங்க அம்மாவா இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு வேதனையா தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு மகா. சரிங்க, எவ்வளவு டைம் நல்லா எடுத்துக்கோங்க. ஆனா முதல்ல அந்த மூதேவிய இந்த வீட்டை விட்டே துரத்துங்க. எனக்கு அவ இங்க இருக்க கூடாது. என் குழந்தை பிறக்கும்போது நான் அவ முகத்துல முழிக்க கூடாதுங்க. சரி மகா. ஏங்க, நான் ருக்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு போவோம். அதானே, ஓ தங்கச்சி கிட்ட சொல்லட்டா? உனக்கு உறக்கம் வராதே. என்னங்க நீங்க, அவ என்ன காணுமேனு தேடுவா. பின்ன அவகிட்ட சொல்லாம எப்படி வர்றது? சொல்லிட்டு வரேங்க. சரி மகா, சீக்கிரமா போயிட்டு வா. சரிங்க.
என்ன குளிரு மவனே, நாளைக்கெல்லாம் என்ன ஜாகிங் கூப்பிட்டு பாரு, நான் எழும்பவே மாட்டேன். அப்படியே பிளாங்கெட் எடுத்து போத்திட்டு இன்னொரு தடவை நல்லா தூங்கிடுவேன். 8 மணிக்கு வந்து நீ தான் எழுப்பி காஃபி கொடுக்கணும். என்ன புரிஞ்சிச்சுல? அடி பாவி, உன்னை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து நான் எக்ஸசைஸ் பண்றதே குறைச்சிட்டேன். பத்தாதுக்கு காலையில சாயங்காலம் ஜாகிங் வாக்கிங் மட்டும் போவோன்ட்டு இருந்தா அதுக்கும் வர மாட்டேங்கிற. ஏன்டி இப்படி பண்ற? நானும் ஃபிட்டா தான் இருக்கேன். உனக்கு வேணும்னா நீ காதுல ஹெட்போனை போட்டுட்டு அப்புறம் தனியா ஓடு. என்ன தொந்தரவு பண்ணாத. இங்க பாருடி, இது உனக்கு சரின்னு படுதா? சரின்னு தான் படுது. எங்க அக்கா என்ன ஓடிக்கிட்டா இருக்கா, இல்ல அத்தான் தான் ஓடிக்கிட்டு இருக்காரா? சும்மா என்ன போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற வேலையே சரியாத்தான் இருக்கு. உனக்கு வேணும்னா காலையில சாயங்காலம் நீ ஏன் ஓடு. ஆளை விடுப்பா சாமி. உன்னை கெட்டினதுக்கு எலிசபெத்த கட்டியிருக்கலாம். அவதான் எப்பவும் ஜிம்மே கதின்னு கிடப்பா. அவளை கட்டியிருந்தா இப்படி எல்லாம் சொல்லணுமா? இந்நேரம் அவ என்ன இழுத்துட்டு ஓடுவா. நீ என்னன்னா இந்த பாடுபடுத்துற? ஏன் விட்டா இப்பவே இழுத்துட்டு ஓடிடுவா. போக வேண்டியதானே? ஏன் பின்னாடி வர்ற? அவ பின்னாடியே போ. ஆளை விடு, விடு கைய. சரி சரி, கோவிச்சுக்காத. ஏன் இம்புட்டு பில்டப்பு? பின்ன அவளை கூட்டிட்டு ஓடி இருப்பானாம்ல. எம்படு திமிரு இருந்தா நீ அவளை கூட்டிட்டு ஓடுவேன்னு சொல்லுவ. உன்னை என்ன பண்ணலாம்? அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க. தள்ளி விட்டா நல்லாதான் இருக்கும். நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து குளிப்போம். இருக்கணும், குறைச்சல் இல்ல. வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா ஆபீஸ் கிளம்புற வேலையை பாரு. நேத்தே அக்கா போன் பண்ணியிருந்தா, இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போவோண்டி 2 பேரும் சேர்ந்துன்னு. நாங்க 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போறோம். அடியே, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் தான் அம்மா வீட்டுக்கு போவ? முந்தா நாள் தானே போனேன். அது முந்தா நாளே. பின்ன இன்னைக்கு நானும் எங்க அக்காவும் சேர்ந்து போலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். எங்க அம்மா வேற தனியா தானே இருக்கும், பாவம்ல. அதான் உங்க அப்பா இருக்காரு, விட்டா 4 பேரும் பேசிட்டு தானே இருப்பாரு. பின்ன என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு என்ன கொண்டு விடுவியா மாட்டியா? அதான் அண்ணி போகணும்னு சொல்லிருக்காங்களா? பின்ன என்ன, அண்ணன் கூட போயிட்டு வாங்க. ஏன் நீ வர மாட்டியாக்கும்? அடியே, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதென்ன உனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் முக்கியமான வேலை? பெரியத்தானும் சொல்றது கிடையாது, சின்னத்தானும் சொல்றது கிடையாது. உனக்கு மட்டும் முக்கியமான வேலைனா எனக்கு அது சரின்னு படல. என்ன இன்னும் இங்க நின்று கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், ஜாகிங் போயிட்டு வந்தா ட்ரெஸ்ஸை மாத்த மாட்டேன். 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்ட்ட இது நம்ம வீடு தானே, பின்ன இங்க இல்லாம எங்க நிப்போம்? இங்கதான் நிப்போம். இப்ப என்ன உங்களுக்கு? டேய், நான் இவகிட்ட பேசல. இவள வாய மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. அடங்க அப்படாரி. என்னமா பேசுறீங்க? அவ இந்த வீட்டு மருமக, என் பொண்டாட்டி. அவளை அவமானப்படுத்துறீங்க. அது இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு தானே கேக்குறீங்க. அதான் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. எனக்கு பழகி போச்சு. இப்ப என்னவா இவங்களுக்கு? டேய், மரியாதையா போய் புடவைய கட்ட சொல்லு. வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க. இங்க பாரு, தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும், லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். போய் வாங்கிட்டு வர சொல்லு. ஏன்ட்ட இத பார்த்தா ட்ரெஸ்ஸா தெரியலையா? நல்லா தானே இருக்கு. ஏன் உங்களுக்கு இத்தனை எரிச்சல் வருது? ஓ, அவர் எங்க மேல கைய போட்டு நிக்கிறதுனால இவ்வளக்கா அந்தலா இருக்காக்கும். உங்களை யாரு கை போட்டு நிக்க வேண்டாம்னு சொன்னா? போய் மாமா மேல தோல்ல கை போட்டு நில்லுங்க. இப்ப என்ன உங்களுக்கு? புடவை கட்டணுமாம்ல, புடவை. இங்க பாருங்க, நான் என்ன போடணும், என்ன சாப்பிடணும், என்ன வைக்கணும், இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். அடுத்தவங்கள அதிகாரப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. வாய மூடு. ஓ வீட்டுல நீ எப்படினாலும் இருந்துக்கோ. நீ இந்த வீட்டு மருமகனா அடங்கி உடங்கிதான் இருக்கணும். மரியாதையா போய் புடவைய கட்டு. வீட்டுக்கு 4 பேர் வரும்போது அவங்க முன்னாடி இப்படி நிப்பியா? குட் மார்னிங் ருக்கு சிட்டி. குட் மார்னிங் ஜேம்ஸ் சித்தப்பா. குட் மார்னிங் ஆச்சி. சூப்பரா இருக்க Dress. என்ன 2 பேரும் குள்ளுல ஜாகிங் போயிட்டு வந்தீங்களா? சூப்பரா இருக்கு ருக்கு சிட்டி உனக்கு இந்த Dress. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு தெரியாது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் தெரியுமா? எங்க ஸ்கூல் 9:30க்கு தான் ஆரம்பிக்குது. மணி இப்போ 8 கூட ஆகல. இப்பவே ஸ்கூல்ல போய் என்ன செய்யறது? அதான் மெதுவா போவேன். இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு தானே இருக்கேன். வாய் ரொம்ப கூடி போச்சு. எதிர்த்தா பேசுற. எல்லாரும் கொடுக்குற செல்லம் உனக்கு. இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். நீங்க காட்டி கழுவி நான் பதில் சொன்னேன். வாட என்ன சொன்னேன்? எல்லாரும் செல்லம் தான் கொடுக்குறாங்க. நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கறீங்க? டேய், உங்க அம்மா எங்க? எங்க அம்மா தூங்கிட்டு இருக்கு. 8 மணி வரைக்கும் உறங்குதாளாக்கும். கேக்குறதுக்கு ஆள் இல்லனா இப்படித்தான் இருக்கும். எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தானே அலையறீங்க. பின்ன யார் இந்த வீட்ல ஒழுங்கா இருக்கா? எங்க அம்மா நைட் தூங்கும்போது 12:30 1 o'clock ஆயிட்டு. எங்க
உங்க அப்பா ஆபீஸ்ல டீ அடிக்க போனா உங்க அம்மா துணைக்கு போனாலாக்கும். அது ஆபீஸ்ல டீ பிடிச்சிருந்தா துணைக்கு போயிடுவோம். டீ பிடிக்கன்னு தெரியலையா? நீங்க தான் சொல்றீங்க டீ அணைக்க போனுச்சுன்னு. தெரியலையா? எங்க அப்பாட்ட நான் கேட்டுட்டு சொல்றேன் ஆச்சி. பொண்ணு வாய்க்கு வாயா பேசுற. காலையில டைனோசர் மாதிரி உருன்னுக்கிட்டு எல்லாம் அடுக்கடி இப்படி என்ன கோவப்பட்டுட்டே இருக்கு. ஏன்டா அப்படி இருக்கோ தெரியல. ருக்குச்சிட்டி, இந்த கோவம்லாம் ஆச்சிக்கு எப்படி வருது? உன்னை பார்த்து தான் நினைக்கிறேன். உன்னை பார்த்து எரிச்சலாம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும் என்ன பார்த்து தாண்டா இந்த கோவம்? அதுக்கெல்லாம் நாம ஒரு முடிவு கட்டுவோம். வா போவோம். சரி சித்தி. நீ என்ன ஜேம்ஸ் இன்னும் சொல்ல மாடி நின்னுட்டு இருக்க? வா போவோம். ஆமாடா, நல்லா எதிர்த்து பேசு. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா அம்மைக்கு மாவனுக்கும் எதிர்த்து பேசுறேனாக்கும். என்ன பாக்குற? இதுக்கு மேல உன் சின்னம்மாவ அந்த வீட்டு பக்கம் வந்தா இனி உன் பெரிய மவளையும் இங்க துரத்தி விட்டுருவோம். ஞாபகத்துல வச்சுக்க. போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஒரே அடியா ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிப்பீடா. நீ இங்க இருந்து எல்லாம் ஸ்க்ரூ கொடுக்கறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் சின்னம்மாவில வச்சு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி அங்க என் குடும்பத்துல நிம்மதியா இருக்க விடாம கெடுக்கிறியா? என்ன பாக்குற? மாமியார்னு கூட மரியாதை கொடுக்க மனசு வர மாட்டுக்கு. ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. 2 பிள்ளைகளையும் பெத்தா ஒழுங்கு மரியாதையா இவனை எவன் கையிலையாவது புடிச்சு கொடுக்கணும். அதை விட்டுப்பட்டு என் பொண்டாட்டிய நிம்மதியா இருக்க விடாம தினம் அங்க இருந்துகிட்டு உன் மவ சித்திரவதை பண்றா. நீ இங்க இருந்து வேடிக்கை பாக்குறியா? என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே தெரியாதே. ஏடி எலிசபெத், என்ன பண்ற? இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கா அங்க போய் உட்கார்ந்திருக்க? உங்க அம்மா தான் விலாவரியா இங்க வந்து என் மருமவ என் வீட்லயே இருக்கட்டும்னு கூட்டிட்டு போச்சு. இல்லனா தான் அவளை இங்கேயே இருந்து சொல்லிருப்போம்ல. சீ, வாய முடுங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லார்கிட்டயும் நடிக்கிற மாதிரி எங்க கிட்ட நடிக்காதீங்க. ஆமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவா? நீங்க என்னன்னா கல்லுக்குத்தி மாதிரி நிக்கிறீங்க. உங்களை பாத்துக்கிறதுக்கு தானே எலிசபெத்தும் அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னாவா? வாய மூடு ஜெனிஃபர். என் ஆத்திரத்தை கலப்பாத. எல்லாருக்கிட்டையும் நாடகம் போடுற மாதிரி என்கிட்ட நாடகம் போடுறியா? இங்க பாரு, என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ பாக்குற எல்லா வேலையும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை உன் சின்னம்மாவ அங்க வந்தா உன் பெரிய மவளும் இங்க வருவா. உனக்கு கொடுக்கற பணத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன். அப்புறம் நீ குடும்பத்தோட பிச்சை தான் எடுக்கணும். இது உங்களுக்கு சரின்னு படுதா? உங்க ஆட்டத்தெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைக்கிறீங்க? உங்க சம்சாரம் வந்து வீட்டுக்கு வந்து இவளை கையோட கூட்டிட்டு போனாங்க. வேணும்னா சம்மதிய மாட்டேன் கேளுங்க. அதை விட்டு போட்டு தேவையில்லாம என் மூத்த பணியை அனுப்பிடுவேனே. இந்த மிரட்டு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஓ, அப்படியா? இரு, இப்ப போய் அவளுக்கு வச்சுக்கிற கச்சேரியே அப்புறம் என்ன நடக்குன்னு நீ புரிஞ்சுக்குவ. இங்க பாரு, உன் மவனும் என் பொண்டாட்டிய சேர்ந்து பண்ணின எல்லா நாடகத்தையும் அவங்க வாயாலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, குடும்பத்தோட உள்ள தள்ளிடுவாங்க. எப்படி வசதின்னு சொல்லு. என்னடி இதெல்லாம் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? அம்மா, நான் எதுவுமே பண்ணலமா. சீ, வாய மூடு. நேத்து கூட என்ன தண்ணிக்குள்ள புடிச்சு தள்ளட்டா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்லல. அது மட்டும் இல்ல, உன் பொண்ணு பால்ல எனக்கு கை கால் விளங்காம கிடக்கிறதுக்கு மருந்து கொடுத்து என்ன ஒரே அடியா சாக்கியதுக்கு பார்த்தா. அந்த பாலை என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்தா. இவ எந்த நர்ஸு கிட்ட மருந்து வாங்கினா என்ன ஏதுன்னு எல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமா இருக்கு. அந்த நர்ஸும் இவ வந்து மருந்து வாங்கினத சொல்லிட்டா. இப்ப இவளை புடிச்சு உள்ள தள்ளட்டா இல்ல இவளை வீட்டோட இங்கேயே வைக்கிறியா? எப்படி வசதி? என்ன சொல்றீங்க? ஏன் பொண்ணா இப்படி எல்லாம் பண்ணா? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணுன? அவ ஒரு காலமும் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. நீங்க உங்க பொண்டாட்டி தானே பாலை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அவகிட்ட போய் கேளுங்க. அவங்க சொல்லி வேணும்னா இவ எதையாவது வாங்கி கொடுத்துருப்பாளா இருக்கும். ஆனா உங்களுக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. வாய முடுங்க. மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஆரஞ்சு போடுவேன். ஆரஞ்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. இதுல நீங்களும் கூட்டு களவாணியா இருக்கலாங்கிறது என்னோட மண்டையில ஓடுது. அப்படித்தானே? என்ன நீ இப்படி சொல்ற? நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? எல்லாரும் இங்க வந்து ஏன் நிம்மதியே கெடுக்கிற மாதிரி இப்படி பேசுறியே? அதான் உங்களுக்கு ஒண்ணு ஆகல. அவளை மன்னிச்சிருங்க. அவ எந்த தப்பு பண்ணிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓ, மன்னிப்ப கொண்டு கூப்பையில போடு. இனிமே இவ எங்க வீட்டு பக்கம் வந்தா நடக்கிறதே வேற. என் பொண்டாட்டிக்கு எப்படி கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்டாட்டிக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசம் கிடையாது. மருந்து வைக்க சொன்னது உங்க பொண்டாட்டி.
வாங்கிட்டு வந்து கொடுத்ததுதான் இவளா இருக்கலாம். சும்மா அதுக்காக இவளை குறை சொல்லாதீங்க. இவ சின்ன பிள்ளை, இவளுக்கு என்ன தெரியும்? இவளுக்கு அறிவு கிடையாது. சொன்னதை அப்படியே செஞ்சிருக்கா. ஏப்பா, இந்த பொம்பளைக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. இதுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலையும் நம்மளது கிடையாது. இதுக்கு அறிவே கிடையாது. அறிவு இருந்தா இப்படி பேசுமா? வாங்கப்பா, நாம பேச வேண்டியது இங்க இல்ல அங்க. இங்க பாரு எலிசபெத், இன்னொரு தடவை எங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச உன்னை குறுக்கலே மிதிச்சு கொன்னே போடுவேன். ஏன் தான் என் மேல பழி போட்டதும் காணாதுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? சி, வாய மூடு. இன்னொரு தடவை அத்தாங்கே தானே சொல்லிக்கிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, அந்த வீட்டு பக்கம் உங்க மாவ வந்தா அடி உங்களுக்கு அதான் இருக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க பாருங்க மாப்பிள, நான் சொல்றத சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவளை அடக்கி வைக்கிறது ஏன் பொறுப்பு. இவ உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டா. ஆனா உங்க அம்மா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க வேண்டாம்னு சொல்லி வைங்க. உங்க அம்மா தான் எப்பனாலும் வந்து இவளை கூட்டிட்டு போறாங்க. நான் கூட எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன், ஆனா கேட்கல. என்ன செய்ய சொல்றீங்க? அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா காசு வரும் மாசம் மாசம். இல்ல அதையும் நிப்பாட்டி குடும்பத்தையே பிச்சை எடுக்க வச்சிருவேன். எனக்கு என் பொண்டாடி மட்டும் தான் முக்கியம். அவளுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க மேலேயே எனக்கு துளி பாசமும் கிடையாது. என்ன செய்யறது, போனா போகுதுன்னு பார்த்தா ஒரே அடியா உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் குடும்பத்தை கெடுக்கிற வேலையை இதோட நிப்பாட்டிக்கோங்க. வாங்கப்பா போவோம். அவன் சொன்னது காதுல விழுந்துச்சுல, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இல்ல நடக்கிறதே வேற. அறிவு கட்ட கழுத, செய்யற காரியத்தை ஒழுங்கா செய்யறதுக்கு துப்பு கிடையாது. உன்னையும் வீட்டை விட்டு துரத்திட்டானா? அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறியே. அந்த ஆளு மயக்கமா இருக்கானா சரியானான கூட தெரியாம மாமியாலும் மருமவளும் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணி கடைசியில எனக்கு படி அளக்கிறத நிப்பாட்டிருவிய போல இருக்கு. எனக்கு என்னமா தெரியும்? கெளட்டு கபோதி இம்புட்டு நாளும் நடிச்சிருக்கான். நான் வேற நிஜமாவே அவனுக்கு கை கால் இழுத்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் மட்டும் நடிக்கலமா, அந்த குடும்பமே எங்க மாமியாரை தவிர எல்லாம் நடிச்சிருக்கு. அதென்ன உங்க மாமியாரு உன் அக்கா காரியோட மாமியாருன்னு சொல்லு. என்னம்மா இப்படி பேசுற? நான் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த பொம்பளை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசுற? மண்ணாங்கட்டி பால நழுவி பால்ல விழுந்த குறையா அந்த பொம்பளை ஜேம்ஸ கெட்டிக்கோன்னு எத்தனையோ முறை சொன்னா. நீ தான் கேட்க மாட்டேன், ஜானதான் கட்டிக்குவேன்னு திமிரு பிடிச்சி அலைஞ்ச. இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு இனி உன் வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும்னா நீ வேற மாப்பிளைய தான் பார்த்து கல்யாணம் கட்டணும். வாய மூடுமா, அம்மானு பாக்குறேன். இத வேற யாராவது சொல்லியிருந்தா இந்நேரம் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னொரு தடவை இப்படி என்கிட்ட பேசுன நடக்கிறதே வேற. நான் நினைச்ச எல்லாமே எனக்கு நடக்கும், அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா, நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை. இப்பதான் ரோட்ல வந்து நிக்கிறல்ல, இன்னும் எங்க கொண்டு விட போறியோ தெரியல. உன் அக்கா கறி சும்மாவே காரி துப்புவா. இப்ப நம்மள மதிப்பாளா? ஆமா, அவ மரியாதை கொடுக்கலன்னா அழுது. அவ அங்க இருக்கும்போது மட்டும் எனக்கு அப்படியே மரியாதை கொடுத்து கிழிச்சிட்டா. சும்மா அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காதம்மா. ஏமா அப்பா எங்க ஆளை காணோம்? ஆமா, அந்த ஆளு எங்கேயாவது தின்னுட்டு எங்கடையாவது உறங்குவான். அந்த ஆளை பத்தி கேட்டு இப்ப என்ன நடக்க போகுது? நம்ம கூட நின்னா அவனை பத்தி கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. அவன் தான் காக்காசுக்கு உதவ மாட்டானே. ஓ அக்கா காரிய மாதிரி நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டலைவான். அவன் என்னத்துக்கு தேடுத? இல்லம்மா, அந்த ஆளை வச்சு ஒரு காரியம் நடக்கணும். இப்ப இப்படி நடந்து போச்சுல, அந்த ஆளை மைண்டு கொஞ்சம் தூண்டி விட்டு அங்க போய் என் பொண்ணு திருந்திட்டான்னு நாடகம் போட வைக்கணும். அதுக்காக தான் கேக்குறேன். எனக்கு என்னமோ அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லட்டி. ஏமா பேசி பாப்போமா? பேசி பாக்குறதுக்கு முன்னகுட்டியே இப்படி இருந்தா எப்படி? என் பொண்ணு சாப்பிட மாட்டேங்கா வைக்க மாட்டேக்கான்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரே அழுக அழுறான்னு சொல்லி நாடகம் போடணும். மெல்ல மெல்ல நாம நாடகம் போடுறதுல அந்த ஆளு மனசு உருகி அங்க போய் பேசுவாரு. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போறதுக்கு அது ஒரு சான்ஸா நம்மளுக்கு அமையும். அதுவும் சரிதான். அவன் இங்க எங்கேயோ தான் இருந்தான், எங்கன்னு தெரியல. சரிம்மா, அந்த ஆள் வர்ற நேரம் எனக்கு சிக்னல் கொடு. நானு உஷாராயி அழுகையே ஆரம்பிச்சிருதே. சரி டி. ஏமா நான் போய் குளிச்சிட்டு வரேம்மா. போய் குடி.